ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல ஆயிட்டாரு. கர்நாடகால ஒரு 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 பெர்ஃபார்ம் நடிகரால ஒரு உச்ச நட்சத்திர நடிகரால ஆக முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல. அங்க கண்டிப்பா ஆக முடியாது. ஏன்? அவ்வளோ ரசிகங்க அவங்கள ஓட்டு எலெக்ஷன் நின்னா அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்? பார்க்கறதுக்கு மட்டும் போவாங்க. ஆ. எலெக்ஷன் நினைச்சா ஜெயிக்க மாட்டாங்க. அப்ப தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்படி ரசிகங்க அப்படி இருக்காங்க. ஆ. தமிழ்நாட்டுல அப்படி இருக்காங்க. கர்நாடகால அப்படி இல்ல. கிடையாது. கிடையாது. ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் இப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இங்க இருக்கிறவங்க அவங்க மேல அவ்வளோ பிரியமா வச்சிருக்காங்க. ஆ. பாசமா இருக்காங்க. பாசமா இருந்தா அதுக்கு ஓட்டு போட்டுடலாமா? பண்ணியிருக்காங்க. அவங்க பின்னாடியே எவ்வளோ செஞ்சிருக்காங்க. ஆ. இப்போ புனித் ராஜ்குமார் இருந்தா கர்நாடகாவில் அவங்க நின்றுட்டு இருந்தா கொஞ்சம் வந்துட்டு இருப்பாங்க. சிஎம் இருப்பாரா? சிஎம் ஆகலனாலும் ஜெயிச்சுட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல 2 மாசம் 2 வருஷம் அது யார் கையாலும் முடியாது. அது முடியாது. முடியாது. யாராலும் முடியாது. ஏன்னா எந்த ஸ்டேட்லயுமே நடந்தது இல்ல. நடந்ததில்லை. இதுதான் முதல். இந்த ஏசியாவில் இதே முதல். எம்ஜிஆர் அவங்க பழசு அவங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ராஜகீயத்தில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. இவங்களுக்கு எதுவுமே இல்லாமல் முதல் வாட்டி நின்றுட்டு ஜெயிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து பெரிய ஒரு ரெக்கார்டா தான் பார்க்கணும் இல்லையா? ஆமா. நீங்க ஒரு கர்நாடகால உங்களுக்கு பெரிய ஒரு விஜய் வந்து நிக்கிறாரு, பெரிய ஒரு ஆள் நிக்கிறாங்க, ஓட்டு போடுவீங்களா? விஜய் மாதிரி நிறுத்தினாலும் போட மாட்டாங்க. யாருமே போட மாட்டாங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. இங்கே வந்து இவங்க பின்னாடி எவ்வளவோ செஞ்சிருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. எம்எல்ஏ அது இல்லைன்னாலும் பசங்கள ஒரு இது இருக்கு. என்ன செஞ்சிருக்கான்னு நினைக்கிறீங்க விஜய் தமிழ்நாட்டுல? படிக்கிறவங்களுக்கு எல்லாம் படிச்சு வச்சிருக்காங்க. இல்லையா? அது மாதிரி பண்ணலையா? பண்ணியிருக்காங்க அவங்க. அதான் கேட்கறோம். எதுவுமே பண்ணாம முதலமைச்சர் ஆயிட்டாரு. அதுதான் கேள்வி. இப்போ யூத் எல்லாம் விஜய் என்ன ஒரு ஒரு நடிகர் அப்படியே இருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கணும் இந்த வாட்டி. பார்த்தது அடுத்த வாட்டி. ஆனா நீங்க கொடுக்க மாட்டீங்க. நாம இங்க இல்லையா? நம்ம கொடுக்க மாட்டீங்க. ஆக்ட்ரஸ் பண்ண மாட்டோம். நல்லா தான் இருக்கு. என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு? பிடிச்சிருக்கு. விஜய் நல்லா பிடிச்சிருக்கு. விஜய் பிடிச்சிருக்கு. ஆமா. நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. என்ன 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 பிடிச்சிருக்கு? பண்ணது உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கு பாருங்க. அவரு பண்ணல என்னத்த சொல்ல அவரை பணத்தை சொல்றதுக்கு நல்லா பண்றாரு, பண்ணுவாரு. இப்பதானே வந்திருக்காரு. ஒரு மாசம் ஆகுது. இன்னும் நல்லா பண்ணுவாரு. கரண்ட் கட் எப்படி பாக்குறீங்க? கரண்ட் கட்டு சொல்ல முடியாது. நம்ம கரண்ட் கட்டுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அவரு கரண்ட்டுக்கு அவருக்கு என்ன சொல்ற 2006 நம்ம சொல்லக்கூடாது. திமுக ஆட்சி எது கவுன்ஸ் தெரியுமா? நல்லா ஸ்டாலின் நல்லா பண்ணாரு. நல்லா பண்ணிருக்காரு. சீமான் பத்தி என்ன நினைக்கிறீங்க? சீமான் அவரு நல்லா பேசுறாரு. ஆனா கொஞ்சம் இதா பேசுறாரு. ஸ்பீடா. மித்தபடி அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது. அவருக்கு பிடிச்சது நல்லா செய்யணும். மக்களுக்கு செய்யணும். அதான் மக்கள் செய்யும். ஆமா. மக்கள் செய்வார் நம்பிக்கை இருக்கு. அவரு கண்டிப்பா செய்வார். கண்டிப்பா. அவரோட தமிழ்ன்ற விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? தமிழ் மொழி பேசுறாங்க. தமிழ் தானே. நம்ம நான் கேரளாக்காரு. ஆனா நல்லா பேசுறேன். சூப்பரா. நீங்க இப்படி நான் கேக்குறேன். கேரளாக்காரர் தானே? ஆமா. கேரளா எந்த ஊர்? நீங்க கேரளா? நாங்க மூணார். இப்ப கேரளால வந்து ஒரு நடிகர் வந்து முதலமைச்சர் ஆக முடியும்னு நினைக்கிறீங்களா? ஒரு மம்முட்டி இல்ல வரலாம். வருவாங்கல்ல. இல்ல ஆக முடியும்னு நினைக்கிறீங்களா? மக்களுக்கு அபிப்பிராயம் தான் வந்துருவாங்கல்ல. அதை கேக்குறேன். ஏன் இவ்வளவு நாள் ஆகணும்? இவ்வளவு நாள் ஆகாது ஒரு மிஸ்டேக் தான். ஆனா இப்ப எல்லாம் வந்துருக்காங்கல்ல. இப்ப நல்லா பின்னரே எல்லாம் நல்லா பண்ணாரு. ஆமா நல்லா பண்ணிருக்காரு. இப்போ வந்து நம்ம வீதி சதீஷன் அவர் நல்லா பண்ணாரு. ஏன்னா அவங்களாம் அரசியல் தெரிஞ்சவங்க. கேரளால ஃபுல்லா பஸ் ஃப்ரீயா விட்டே கிடையாது இது வரைக்கும். இப்போ அவர் வந்ததுனால ஃப்ரீயா பஸ் விட்டு. யார் ஃபர்ஸ்ட் தமிழ் இந்தியால யார் பண்ணாரு சொல்லுங்க? இந்தியால ஃப்ரீயா பண்ணதா? ஃப்ரீயா பண்ணாரு. வண்டியா ஸ்டாலின் சார். அவரே தோத்து போயிட்டாரு. அவரு தோத்தது ரொம்ப சங்கடம். மனப்பூர்வமா சங்கடம். ஆமா. எனக்கெல்லாம் சங்கடம். ஆமா. நாங்க சீமான் தோத்தரும் சீமாக்கு நமக்கு தெரியாது. இவரு ஸ்டாலின் சார் தோத்தது ரொம்ப கஷ்டம். மனப்பூர்வமான சங்கடம். ஆமா. பினராயி தோத்தது வந்து அவரு பண்ற இதெல்லாம் சரியில்லை. கொஞ்சம் நாங்க காங்கிரஸ் தான். அவரு பண்ற கோயிலும் சரியில்லை. மக்கள் பார்த்து ஓட்டு போட்டு VDCS வந்திருக்காரு. நல்லா செய்யறாரு. பக்கா வச்சிருக்கு. வண்டியெல்லாம் ஃப்ரீயா விட்டுக்காரு. பஸ் ஃப்ரீயா விட்டாரு. இது வரைக்கும் சர்ச்சை கேரளா கிடையாது. நான் கேரளாக்காரர் தான். சர்ச்சையில் விட்டா கிடையாது. நான் மூணார் தான். நான் மலையாளம் பேசுவேன், தமிழும் பேசுவேன். இப்போ தமிழில் பேசிக்கிட்டு சூப்பராக பேசுவேன். தான் அவர் வந்திருக்காரு. ரியலாக வந்து மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு பழைய ஆட்சியை கம்பேர் பண்ணுறப்ப இந்த டைம் வந்து ரொம்ப ப்ரொஆக்டிவாக நிறைய மெசேஜ் எடுக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை அறிக்கையில் வந்து எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக சொல்லியிருக்காப்புல.
இதுதான் தப்பு இதுதான் ரைட்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காப்புல. பட் ஆனால் விஜய் வந்து இன்னும் வந்து கொஞ்சம் அந்த பத்திரிக்கை இதுக்கெல்லாம் வந்து பேட்டி கொடுக்கறதுல வந்து என்ன சேலஞ்ச் இருக்குங்கிறது தெரில. பேச மாட்டீங்க. பேச மாட்றாரு. அதை மட்டும் பேசினார் அப்படின்னா ரியலி வந்து மக்களுக்கும் புரியும் என்ன நடக்குது அப்படிங்கிறது. பட் அஸ் ஏ ஹியூமன் பீயிங் நம்மளுக்கு ரியலைஸ் ஆகுது. ஓகே ஏதோ ஒன்று பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி. இது எப்படி பாக்குறீங்க? கரண்ட் கட் இஷ்யூஸும் அந்த சட்ட ஒழுங்கும் 2 விஷயம் முக்கியமா பேசப்படுது. அது எப்படி பாக்குறீங்க? ப்ரோ கரண்ட் கட் என்னன்னா இந்த மே மந்த்துங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து பை டிஃபால்ட்டாக எப்படி சொல்கிறது அதிகமாக ஏசி யூஸ் பண்ணுற டைம்னு வச்சுக்கோங்களேன். கம்பேர் டு லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ் கம்பேர் பண்ணுற இந்த டைம் வந்து ஒரு வீட்டில் வந்து 2 ஏசி இருந்தாலுமே இப்போ பத்த மாட்டேங்குது. அப்படிங்கிறப்ப என்னன்னா டிரான்ஸ்ஃபார்மர் பை டிஃபால்ட்டாக வந்து இதாகும். இது ஒன்று பிரச்சனை. 2வது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஜஸ்ட் தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். அதுக்கு உண்டான ஒர்க் பண்ணுறதுக்கான ஒர்க் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி அதை வந்து இப்போ ரெக்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதுக்கும் இப்போ நடக்கிற ஆட்சிக்கும் எனக்கு இன்டர்லிங்காக இருக்க மாதிரி தெரில. ஈவன் ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க தான் பதில் சொல்லணும். பதில் சொல்லணுங்கிறது கரெக்டு. பட் அதுக்கான டைம் கொடுக்கணும். நம்ம வந்து 1 மந்த்தில் வந்து வந்த உடனே வந்து அவருக்கு அடுத்தடுத்து இது இருக்கு இல்லையா? இப்போ ஒன்றும் இல்லை நம்மளே ஒரு புது கம்பெனிக்கு போகிறோம். போன 1 மாதத்துலேயே வந்து நீங்கள் வேலைக்கு வந்துட்டீங்க எல்லா பிரச்சனையும் நீ தான் காரணம் அப்படின்னா அவருக்கும் தெரியாது. ஃபஸ்ட்டு அவர் என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். யார் தப்புங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். சட்டமன்றத்துக்கு அது கேள்வி கேட்கும்போது அதுக்கும் பதிலளிக்காம உட்காந்துருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? அதுக்கு நான் பதிலளிக்காமல் உட்காந்துருக்காரா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரில. இல்ல உட்காந்துருந்தாரு. அதனால கேட்குறேன். அவர் கொஸ்டின் பண்றாங்க ஆப்போசிட்ல. ஆ. அவர் குவைட்டா உட்காந்துருக்காரு. அவங்களோட மேபி செயல் மூலியமா செய்யலாங்கிற மாதிரி கூட இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது. எனக்கு தெரில. பட் ஆனால் நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நான் சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு ஈவன் யார் வந்தாலும் இந்த டைமில் வந்து எப்பவுமே பவர் கட்டுங்கிறது வந்து இருக்கும். எப்படி பாக்குறீங்க? நான் வந்து அவர் வந்தோடனே எல்லாமே கிளியர் ஆயிடும் அப்படின்ற ஒரு பிலீஃப் இருந்தது மக்கள் மத்தியில. ஸோ அது வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அது உடையிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? கொஞ்சம் கொஞ்சமாக தான் ப்ரோ சரியாகும். எனக்கு தெரிஞ்சு தனி மனிதனோட ஒழுக்கங்கிறது வந்து அவங்க கையில் இருக்குது. கரெக்டாக இப்போ நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஏன் நான் கரெக்டான இதில் வாழ்ந்து வரணும் எல்லாமே இருக்கணும். அஃப்கோர்ஸ் சட்டங்கள் வந்து கடுமையாகணும். எல்லாருக்கும் வந்து ப்ராப்பரானது இருக்கணும். இண்டிவிஜுவலை போய் நம்ம வந்து கொஸ்டின் பண்ண முடியாதுல்ல. கொஸ்டின் வருது அப்படின்னா அவர் வந்து டிஎம்கே பேர்ல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்டாலின் அவர்கள் இதே ஒரு விஷயத்தை தான் முக்கியமாக ஒரு கொஸ்டினபிளா பச்சை சட்ட ஒழுங்கு நல்லா இல்லை, பெண்கள் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாரு. பட் இவர் வந்து 1 மந்த்ல கிட்டத்தட்ட இப்போ ஆனால் சிங்க பெண் படை அதெல்லாம் வந்து வச்சிருக்காங்க இல்லையா? 254 ஒரு 2 நாள்ல 9 குழந்தைகள் வந்து பாலியல் வன்கொடுமை ஆளாகியிருக்காங்க. 254 ப்ரோ எனக்கு என் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறேன். இது கண்டிப்பாக வந்து இப்போ ரொம்ப நாள் நடந்துதான் இருக்கும். அஃப்கோர்ஸ் விஜய் வந்ததுக்கப்புறம் எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக வெளியே வருது. பட் பழைய பீரியடில் எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டாக வெளியே வந்துச்சு அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியல. அதுக்கு முன்னாடி இருந்த பீரியட் லைக் வந்து ஒரு எப்படி சொல்ல 80s 90s கூட இருந்திருக்கும். பட் ஆனால் வந்து கண்டிப்பாக வெளியே வந்திருக்காது. பட் ஆனால் இப்போ எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக வெளியே வருது. எல்லாம் இப்போ பேச்சுரிமைங்கிறது எல்லாருக்கும் வந்து இப்போ ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. இதே எனக்கு பழைய பீரியடோ அதுக்கு முன்னாடி இருந்த பீரியட்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. இப்போ நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டை அப்போஸ் பண்ணி இப்போ எல்லாம் கொஸ்டின் கேட்குறோம். பட் ஆனால் அந்த மாதிரி பழசில் நான் ஃபீல் பண்ண மாதிரி எனக்கு தெரில. அவர் அப்படி கேட்டாரு இல்ல, அதனால அவர் அதுதான் மெயினா சொன்னாரு. அவர் ஆட்சிக்கு வந்த முக்கியமான காரணமே திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு இல்லைன்றதுதான். ஸோ அதையே அவரால் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலாம். எப்படி பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். பட் ஆனால் முன்னாடிலாம் வந்து தேடுறாங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இப்போலாம் இல்லை குயிக்காக கண்டுபிடிக்கிறாங்க. பட் இது வந்து அவர் மட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் டிஎம்கேக்கும் இது அவர் இதை சொன்னா அப்படிங்கிறக்காக சொல்லலை. டிஎம்கேல இருந்தாலுமே கூட ஸ்டில் வந்து அந்த இது வந்து இண்டிவிஜுவலோட முடியாது. இது பியூர்லி வந்து நம்மளோட பர்சன் பேஸ்டு. தேங்க்யூ.